ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் வணக்கம் கூறி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 ரகமாக மேலோட்டமாக சொல்லும்போது 3 ரகமாக பிரிச்சிருக்கிறாங்க. 12 கட்டத்தில் 4 நாள் சரம் சிரம் உபயம். சரம் என்றால் என்ன? சர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே துரிதமான போக்கு, லைக் ஏஸ் எ கரண்ட் வாட்டர், துரிதமான செயல்படும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது, எங்கேயுமே நிற்க மாட்டாங்க, ஓய்வு எடுக்க மாட்டாங்க. இப்போ ஓடுற ஆற்று நீர் எங்கேயாவது தேங்கி நிற்குமா? தேங்கினா அதுக்கு வேற கதை. ஓடிக்கிட்டே கடலில் போய் சேரும். கடல் அலைகள் ஓய்மா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சரராசிக்காரர்கள் இருப்பார்கள். யார் அந்த சரராசிக்காரர்கள்? மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 ராசியில் பிறந்தவர்கள் ஜாதகர்கள் எந்த நேரம் ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள சரராசிக்காரர்கள். இந்த சரராசிக்காரர்கள் யார்? பாதகாதிபதி. என்ன 11க்கு உண்டானவன். யார் அந்த 11க்கு உண்டானவன்? மேஷத்துக்கு 11ஆம் இடம் எது பார்த்தீங்கன்னாக்கா கும்பலக்னம். ஆக அதனுடைய அதிபதி சனீஸ்வரன், அவன் பாதகாதிபதி என்று கருதப்படுகிறது. ஆக இது ஒரு விதம். அடுத்து சரம் ஸ்திரம். ஸ்திரம் என்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த 4 ராசிக்காரர்களும் ஸ்திர ராசிக்காரர்கள். ஸ்திரம் என்றால் என்ன? அந்த சொல்லிலேயே அர்த்தம் வருது இல்லைங்களா? ஒரே இடத்துல லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருக்கிறது. யார் அப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷப ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள். அப்படின்னா அவங்க அப்படியே இருப்பாங்களா? எங்கேயும் போக மாட்டாங்களா? போவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்திர ராசிக்காரர்கள் அப்படி அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிணற்று தண்ணீர் ஒரே இடத்துல தான் இருக்கும், எங்கேயுமே போகாது. அப்படி தானே கிணற்று தண்ணீர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரியில் இருக்கிற தண்ணி, அதுவும் தேங்கி இருக்கிற தண்ணி தானே. அணையில் இருக்கக்கூடிய தண்ணீர் கிணத்துல சின்னதாக இருக்குது, ஏரியில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அணையில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆக மொத்தத்தில் தேங்குற தண்ணி தேங்கிறது தான். அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராசிக்காரர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, ஆழ்ந்த சிந்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனை எப்பவுமே ஒரு வீணை இருக்குது, அந்த வீணையை மீட்டினால்தான், மீட்டி ஒரு வாட்டி விட்டோம்னா அந்த ரீங்கார் போயிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த ரிஷப ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், கும்பராசி, இந்த ராசி நேயர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் வம்புத்துமும் போக மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க. அவங்கள போய் சீண்டினா தான் டென்ஷன் ஆவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் சரராசிக்காரர்கள். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சரம், ஸ்திரம், உபயம். இந்த உபய ராசிக்காரர்கள் பற்றி சொல்லணும்னாக்கா அவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். ஆக இந்த ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப பொறுமையாக அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா சரம், ஸ்திரம், உபயம் அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி கூறு போட்டு வைத்திருக்கிறார்கள். இந்தந்த ராசிகள் இந்தந்த தன்மையோடு இருப்பார்கள் என்று அறிமுகம் செய்வதற்காக கூறப்பட்ட ஒரு செய்தி. ஆக ஸ்திர ராசிக்காரர்கள், உபய ராசிக்காரர்கள், உபய ராசிக்காரர்களும் அமைதியாக இருப்பாங்க. என்ன நேரமும் குடும்பத்தை பற்றின சிந்தனை, மற்றவர்களை பற்றி சிந்தனை, நாட்டை பற்றின சிந்தனை, இந்த மாதிரி சிந்தனைகள் பல மேலோங்கி இருக்கின்ற காரணத்தினால் சரம், ஸ்திரம், உபயம். சர ராசிக்காரர்கள் போயிட்டே இருப்பாங்க, கற்பனைகள் அதிகமாக இருக்கும், வாழ்க்கையில் மேலோங்கி நிற்பாங்க, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அது போல தான் இருக்காங்க. அந்த எந்நேரமும் நாட்டு மக்கள், குடும்ப மக்கள் இப்படியே சிந்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்திர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா முரட்டு சுபாவம், பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முரட்டு தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படி, அந்த மாதிரி ஒரு பிடிவாத குணங்கள்லாம் இருக்கும். இதில் அந்தந்த ராசிக்காரில் அப்படி தான் இருக்கீங்களா அப்படின்றது நம்மளுக்கு நாம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்து நான் சிம்ம ராசிக்கார், இவர் இப்படி சொன்னார், நம்ம எப்படி இருக்குமோ, சரத்தில் இருக்குமா, ஸ்திரத்தில் இருக்குமா, உபயத்தில் இருக்குமான்னு சுய பரிசோதனை நம்ம செய்து பார்க்கணும். அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிட வல்லுநர்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஜோதிட வல்லுநர்கள் நம்ம ஜாதகத்தை காப்பி இதனுடைய தன்மை என்ன, இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பதை ஸ்ரீ சக்கர பக்தி சேனல் நேயர்களுக்கு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம்.